என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையேல் நான் இல்லையே, நீ இல்லையேல் நான் இல்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, துய நீக்கி துணையாக நீ வாருமே, துய நீக்கி துணையாக நீர் வாரும். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, என் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? தாய் போல் நம்மளை தேற்றி அரவணைச்சி நம்மளை பாதுகாத்து எந்த ஒரு குறைவும் இல்லாமல், ஏன் நம்மளுடைய மம்மிஸ்லாம் நம்மளை எப்படி பார்த்துட்ருக்குறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுனாலே நமக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நிற்கிறது யார்? நம்ம மம்மிஸ் தான். அப்போது நமக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்து, ஒரு உறவுகளை உருவாக்கி கொடுத்த ஏசப்பா இந்த உறவுகளே நமக்காக எல்லா இடத்துலையும் வந்து நிற்கும் போது, நம்ம அம்மா அப்பா வந்து நிற்கும் போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்கும் போது, நம்ம ஏசப்பா நம்மளை சும்மா விட்டுருவாரா? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்படி அதில் நம்ம சிக்கி தவிக்கும்படி அவர் விட்டுருவாரா? கண்டிப்பாக அவர் ஒரு காலமும் நம்மளை விடாத தேவன், நம்மளை விட்டு கொடுக்காத தேவன். எப்பயும் நம்ம கூட இருக்கிறாங்கங்கிறத நம்ம தான் ஃபீல் பண்ணணும். நம்ம அதை உணராத வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனைகள் பெருசாக தெரியும். நம்ம எப்போ அவரோட உடனிருப்பையும் அவர் காட்டுற கைடன்ஸையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோமோ, பிரச்சனைகள் ஒரு மேட்ரே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன ஆகிடும்? ஃபீல் ஆகிடும். அப்படி தானே குட்டீஸ்? இன்றைக்கி ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனத்தை எத்தனை தடவை படிக்கும்போதும் கூட எல்லா சோர்வுகளும் அப்படியே பல மடங்கு ஒரு ஆசீர்வாதமாக அப்படியே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஃபீல் இருக்கும் குட்டீஸ். அப்படி என்ன வசனம் அப்படின்னா, எரேமியா 31:4 படியாம், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. எரேமியா 31:4 படியாம், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய். பின்ன என்னங்க, நம்மளை கட்டுவிக்கிறவர் நம்மளுடைய ஏசப்பா. நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இந்நேரம் சோர்ந்து கிடந்தாலும் கூட இந்த வசனத்தை உங்களுக்கானதா, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கானதா, இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கானதா இதை நம்ம எடுத்துக்கிடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கானதா இதை எடுத்துக்கிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்குது. நீ சோர்ந்து போகாத, நீ கட்டுப்பட்டுட்டேன்னு நினைக்கிறல்ல, இல்லை உன்னை இதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஆல்ரெடி அங்கே ஏசப்பா ப்ரெசண்ட் ஆயிட்டாங்க. அவரோட உடனிருப்பை மட்டும் நம்ம ரியலைஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக அந்த கட்டு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு விஷயமா மாற்றப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும் குட்டீஸ். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த வசனத்தை ரொம்ப உணர்வோம். நம்ம என்ன சோர்வில் இருந்தாலும் கூட, என்ன போராட்டத்தில் இருந்தாலும் கூட, அந்த இடத்த நம்ம கட்டுப்பட்டிருக்கிறோம், அது உடஞ்சி போகிற சூழ்நிலையில் இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, நீ மீண்டும் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவ? கட்டி எழுப்பப்படுவ அப்படின்னு நம்மளை பார்த்து தான் சொல்கிறாங்க. இதை பற்றி யோசிக்கும் போது எப்படி தோணுது அப்படின்னா, இப்போது ஒரு 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 விஷயத்தில் ஒருத்தவங்க டிசிஷன் எடுக்கிற பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வேணாம், இதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அது எப்படி அதில் கீழே அவ்வளோ கஷ்டப்பட்டோமே செஞ்சோமேன்னு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் வேணாம் இதை வந்து உடச்சி போட்டுருங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போது நம்ம நாள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு நம்ம மனசில் படும். அப்படி தானே? ஆனால் அதை உடைக்க சொல்கிறவங்களுக்கு தெரியும் அதை எந்த விதமாக திரும்ப எழுப்பி வைக்க முடியும்னு. ஸோ தைரியமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கட்டாயத்தின் பேரில் கூட ஓகே அவங்க சொல்கிறாங்க வேறு வழியே இல்லை, நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இதை எரேஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம இதை வந்து என்ன டிஸ்மேண்டில் பண்ணி தான் ஆகணும், இதை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ ஒரு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற பேரில் நம்ம அதை பண்ணுவோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ என்னோட கண்ட்ரோல்குள்ளே இருக்கே, நீ ஏன் இதெல்லாம் குறித்து கவலைப்படுற, நீ எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணு, நீ உடஞ்சி விழுகிறன்னு நினைக்கிறியா, விழுந்துருவோன்னு நினைக்கிறியா, விழுந்தாலும் பரவாயில்ல, நீ வீழ்ந்தே கிடந்து போகிறது கிடையாது, நான் உன்னை திரும்பியும் கட்டுவிப்பேன், நான் திரும்ப உன்னை மேலே எலும்பி கொண்டுட்டு வந்து பன்மடங்காக எல்லாரும் தலை நிமிர்ந்து உன்னை பார்க்கும்படியாக நான் வைப்பேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனத்தை நமக்கு மட்டுமே உரியதா நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து விழுந்து போயிட்டேன்னு நினைக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் என்னை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, என்னை திரும்ப மீண்டு எழுப்புவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் ஏசப்பா. நான் இந்த வசனத்தை யாரெல்லாம் சோர்வில் இருக்கிறதா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் எடுத்து கொண்டுட்டு போவேன்னு நம்ம வைராக்கியமாக அதை எடுத்து கொண்டுட்டு போவோம். கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் கட்டப்பட்ட சூழ்நிலைகள், உடைஞ்சு போகிற சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட நம்ம உடைஞ்சு போயிட்டோன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நம்மளை திரும்ப கட்டி எழுப்ப அவர் நமக்கு பலன் கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பா தப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. எங்களை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு எங்களுக்கு நீங்கள் உணர வச்சிட்டீங்க டாடி. இந்த உலகத்தில் எவ்வளவோ உறவுகளை எங்களை அன்பு செய்ய அரவணைக்க இருக்கிறாங்க, இல்லாமல் இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. தாயும் தகப்பனுமா எங்களுக்கு எல்லாமுமா நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய கரங்களில் நாங்கள் இடிபட்டிருக்கிற, நாங்கள் நொறுங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலையை, இந்த குழம்பி போயிருக்கிற இந்த சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே டாடி, உங்களுடைய சித்தத்தின் படியாக எங்களை கட்டி எழுப்புங்க. ஆமீன்.